உடம்பு வலி தாங்க முடியல, அப்பா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படி ஒரு எண்ணம் வரும். 2-3 டிப்ஸ் சொல்லி தரேன். எல்லாத்துக்கும் காரணம் பித்தம் 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 பித்தம், சூடு சூடு சூடு. நீ டைரக்டா இஞ்சியை தட்டி போட்டு பால்ல சாப்பிட்டீங்கன்னா வயிறெல்லாம் குடல்லாம் புண்ணா போயிடும், அசிடிட்டி வரும். அதான் சொல்றேன்ல, உடம்பு வலி வர்றது காரணம் நம்மளுடைய மலக்கழிவுகள் தான், உடம்புல இருக்கிற பித்தம் தான். இப்ப இந்த இடத்துல பிளாக் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல ஸ்கின் டிசீஸ் வரும். இந்த உடம்பு ஸ்கின் டிசீஸ்னால வரவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீர் முத்திரை போடலாம். யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்க முகமது சார் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். என்னன்னா, நம்ம நார்மலா யூடியூப்ல ஆகட்டும் இல்ல ஒரு ரீல்ஸ் பாக்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் திருப்பி ரிப்பீட்டடா நிறைய பார்த்துருப்போம். ஆனா நம்ம டாக்டர் கிட்ட மட்டும்தான் கேட்கவே முடியாத நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெயினா நம்ம பார்க்க போறது உடல் வலி. நம்மளோட அன்றாட பழக்கங்கள்னால நமக்கு ஏற்படுற உடல் வலியை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆல்வேஸ் நாங்களும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு செஞ்சு சூப்பரா இருக்கும் டாக்டர். வெரி நைஸ், வெரி நைஸ். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியது இப்ப இருக்க காலகட்டத்துல மக்கள் பழக்கங்கள், நிறைய பழக்கங்கள் ஒண்ணு போலயே பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஏற்படுற உடல் வலி. உடல் வலிக்கு மெயின் ரீசனே தூக்கமின்மை. உடம்பு ரெஸ்ட் கொடுக்கல. ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் தூங்கணும். இவன் தான் நைட் 8 மணி வரையும் வேலை பார்த்துட்டு 8 மணிக்கு மேல ஊர் சுத்துறான். கண்டிப்பா ஊர் சுத்திட்டு 2 மணிக்கு படுக்கிறான். கண்டிப்பா. அப்ப வாயு அதிகமாயிடும் உடம்புல. இன்டைஜஷன் தான் காரணம். ஓகே. அதுக்கும் காரணம் இன்டைஜஷன் தான் காரணம். டைஜஷன் ஒழுங்கா நடந்துச்சுன்னா உடம்பு வலி வராதுங்க. ஓகே. பித்தம் அதிகரிக்காதீங்க. ஓகே. கோவம் வருங்க. உடல் வலி வந்துச்சுன்னா கோவம் வந்துடும். ஆமா. ஏன்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாகுது. உஷ்ணம் நியூட்ரலா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே வராது. நம்ம பல வீடியோல சொல்றோம், கரெக்டா குளி, கரெக்டா எண்ணெய் தேய்ச்சி குளி, கரெக்டான உணவை சாப்பிடு. கண்டிப்பா. நல்லா புரிஞ்சுங்க. நீ எல்லா சாப்பாடும் சாப்பிடலாம், தப்புலாம் கிடையாது. பிரியாணி சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். இதுக்கு நேர காலம் இருக்கு. மதியானம் பிரியாணி சாப்பிட்டியா, ராத்திரி பழம் சாப்பிட்டியா, தொத்திட்டு படுத்திருக்கியா? நம்மளால மதியானம் சாப்பிட்ட பிரியாணி, நைட்டு பிரியாணி, இது இடைப்பட்ட நல்லா இருக்க, ஒரு 4:30 மணிக்கு இன்னொரு பிரியாணி, என்ன வயிறாது சார்? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாத்தையும் அள்ளி கொட்டக்கூடாது. யுவர் ஸ்டொமக் இஸ் நாட் எ டஸ்ட்பின். கண்டிப்பா. புரிஞ்சுட்டீங்களா? தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம உணவு முறை தரமான உணவா இருக்கணும், உழைப்புக்கு தகுந்த உணவா இருக்கணும். டெய்லி 10 மூட்டை தூக்கிட்டு சுமக்கிறேன், 8 மணி நேரம் வேலை பார்க்கறேன்னா அவனை என்ன சாப்பிட்டா செரிச்சிடும். நீ என்னடா சாப்பிடுற? சாப்பிட்றதே இல்லை. ஒழுங்கா சத்தான உணவு சாப்பிட்றது இல்லை, சட்டி சோறு திங்கிற. அது செரிக்காம உடல்ல பித்தம் அதிகமாகி உடல் மொழி வருதுங்க. ஓகே. அப்போ திடீர்னு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன். உடம்பு வலி தாங்க முடியல, அப்பா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படி ஒரு எண்ணம் வரும். 2-3 டிப்ஸ் சொல்லி தரேன். ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு 1 ஸ்பூன் தேனை போட்டு மென்னு சாப்பிடு. 10 நிமிஷம் 2 காத்து பிரியும், இல்லை 2 ஏப்பம் வரும். உடம்பு வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. டெய்லியே சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. இஞ்சியும் தேனும். இந்த பாயில பாத்தீங்கன்னா, இந்த இஞ்சியை பத்தி பேசும்போது பல டீ கடையில இந்த இஞ்சி டீ குடிக்கிறாங்க பாலை போட்டு. மட்டமான பொருள் அதுதான். இஞ்சியும் பாலும் சேராது. ஐ ஸ்பெஷல் டீ, இஞ்சி டீ, அவ்வளவு விஷம். ஓகே. இஞ்சி எப்படி குடிக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு தேனோட சாப்பிடணும், இல்லைன்னா இஞ்சியை இடிச்சு சாறு பிழிஞ்சு, சாறுல இருந்து ஒரு வெண்டல் மாதிரி வெள்ளை இறங்கும் கீழே. அந்த வெண்டலை தூக்கி போட்டுட்டு அந்த சாரை தான் குடிக்கணும். அப்ப புண்ணாகாது. நீ டைரக்டா இஞ்சியை தட்டி போட்டு பால்ல சாப்பிட்டீங்கன்னா வயிறெல்லாம் குடல்லாம் புண்ணா போயிடும், அசிடிட்டி வரும், டைஜஷன் வரும். பல பேர் செய்யறான். ஆமா டாக்டர். பல டீ கடையில இந்த தப்பு பண்றாங்க. தயவு செய்து மக்களே, டீ கடையில போய் குடிங்க, வேணான்னு சொல்லல. இந்த மாதிரி இஞ்சி டீ எல்லாம் குடிக்காதீங்க. கண்டிப்பா. மேக்சிமம் தவிர்த்துக்கிறது பாலை நல்லது. பால் எல்லாம் டீ குடிங்க. ஓகே. நம்ம டீ கடையோட பொழப்பு நாம கெடுக்க வரல, சரிங்களா? இந்த மாதிரி தான் சாப்பிடணும். அப்படி இஞ்சி டீ சாப்பிட முடியல, சுக்கு டீ போடு, அது ஃபர்மெண்டட் ஆயிருக்கும். இல்லைன்னா அந்த சுண்ணாம்பு நம்மளை வைத்து காலி பண்ணுங்க. ஓகே, சரிங்களா? அப்ப உடம்பு வலிக்குது, ஒரு இன்ஜிரி சாப்பிட்டா சரியான போவாங்க, உடம்பு குறையும் வலி. ஆனா பக்க விளைவுகள் வரும், தெரியாது. நான் சொல்ற மாதிரி இஞ்சி தேன் சாப்பிட்டு பாருங்க. இல்லையா, இஞ்சி எனக்கு கிடைக்கலன்னா வீட்டுல ஒரு 4 ஏலக்காய் தட்டி போடுங்க, கொதிக்க வைங்க, கொஞ்சோண்டு பனை வெல்லத்தை போட்டு சாப்பிடுங்க. 10 நிமிஷம் வலி போயிடும். இதுக்காக டைக்ளோஃபெனாக், ப்ரூஃபன் யூஸ் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? சரிங்க. முடியாத பட்சத்தை சாப்பிடலாம். ஓகே. இது எதுவுமே இல்ல எனக்கு எல்லாம் சாப்பிட்ற தப்பு ஒண்ணு கிடையாது. மற்றபடி டீடாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் சொல்றேன்ல, உடம்பு வலி வர்றது காரணம் நம்மளுடைய மலக்கழிவுகள் தான்.
உடம்புல இருக்கிற பித்தம் தான். அந்த பித்தத்தை நீ ரெகுலரா சரி பண்ணிட்டீங்கனாலே இந்த பிரச்சனைகள் வராது. சரிங்களா? இந்த இன்ஃப்ளமேஷன் ஏன் வருதுன்னா, அடுத்தது இன்ஃப்ளமேஷன் பத்தி கேட்டீங்க எனக்கு. இந்த வலி சரியாகலன்னா இன்ஃப்ளமேஷனா மாறிடும். ஓகே, அதுதான் இன்ஃப்ளமேஷன். அதுதான் இன்ஃப்ளமேஷனா மாறும். அப்ப வலியா இருக்கும்போதே சரி பண்ணிட்டோம்னா ஏன் இன்ஃப்ளமேஷன் வருது? ஓகே, சரிங்களா? அப்படி இன்ஃப்ளமேஷன் ஓவரா இருக்குன்னா நாட்டு மருந்துகள்ல போய் கேட்டீங்கன்னா ஏலாதி சூரணம்னு இருக்கு. ஓகே, அது இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் எடுத்துரும். ஒரு 4 நாள் சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஆயிடும். ஓகே. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முதுகுல வந்து பிடிச்சிக்குது, கேஸ் ஆயிடுது, அசிடிட்டியால தான். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் வச்சிருக்கிறோம் இந்த கட்டுக்காக, அதை சாப்பிடுறதான அந்த பிரச்சனை எல்லாம் வராது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கேஸ் ஏறி இங்க வந்து பிடிக்கும். இவன் என்ன சொல்லுவான், ஐயோ எனக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை, நான் யூடியூப்ல பார்த்தேன், நெஞ்சில வலி வந்தா கையில வலி வந்தா வரணும். அதெல்லாம் கிடையாது. அது கேஸ்னால வரக்கூடிய விஷயம், ரிஃப்ளக்ஸ்னால வரக்கூடிய விஷயம். அப்ப அந்த வலிக்கு என்ன செய்யணும்? ஒரு துண்டு இஞ்சி தேன் சாப்பிட்டு பாருங்க. நிக்கலையா, ரொம்ப முடியலையா, போய் சோடாலாம் குடிக்காதீங்க. புரிஞ்சுட்டீங்களா? முடியல, வலி குறையலன்னா அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் போகும். அதுதான் உண்மை. ஓகே. சோடா குடிக்க கூடாதா? குடிக்க கூடாது. ஏற்கனவே கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு வயிற்றுக்குள்ள. அவன் பிரஷர்ல தான் வலிக்குது. இன்னும் கொஞ்சம் கார்பன் சவுத்தா என்ன ஆகும்? இன்னும் வலி அதிகமாகும். ஓகே. நிறைய ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா சோடா கூட செத்துருக்காங்க. ஆமா, புரியுதுங்களா? வலிகள் வருது, முதுகு வருது, கழுத்துல வருதுன்னா அப்பப்ப பாத்துருங்க வலிய. முத்த விட்டுட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனையா வரும். சரி சரி. இப்ப இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படிங்கறதுனா ஒரு பொதுவான அறிகுறிகள் என்னவா இருக்கும் டாக்டர்? வலிகள் தான். வலி வந்து கிரானிக் ஆயிடும். ஓகே, கிரானிக் ஆயிடும். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வெர்டிகோ பாத்தீங்கன்னா அசிடிட்டியால ஏற்படக்கூடிய, பித்தத்தினால ஏற்படக்கூடிய கழுத்து டைட்னஸ், ஓகே, ஷோல்டர் டைட்னஸ் ஆனா மயக்கம் வந்துட்டே இருக்கும். நடக்க முடியாது, நடந்தா சரக்கு அடிச்ச மாதிரியே நடப்பாங்க. வாந்தி வரும். ஓகே. 3 வருஷமா வாந்தி எடுத்தவங்களாம் இருக்காங்க. தொடர்ந்து 3 வருஷம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, ஒரு மாதிரி தான் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் டாக்டர். போயிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வெற்றிக்கோக ஒரு நாளைக்கு 4 பேர், இப்போ 2 பேர் மூலம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே. ஆமா, நான் வந்தப்பதான் ஒரு அம்மா அந்த வீடியோ பார்த்தா வந்தாங்க. நீ போகும்போது சரியாயிடும். சரி. வந்த வெற்றிக்கோ அன்னைக்கே சரியாயிடும். ஓகே ஓகே. 30 வருஷம் வெற்றிக்கோலாம் இருக்கு. ஓகே. சாப்பிட்டு வராங்க மக்கள். எல்லாத்துக்கும் காரணம் பித்தம் 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 பித்தம், சூடு சூடு சூடு. சூடும் பித்தமும் தான். ஓகே. வேற உணவு முறைகள்ல நம்ம ஏதாவது மாத்த வேண்டியது இருக்குங்களா? மாத்த வேண்டியதுதான். அதாவது நமக்கு அசிடிட்டி நிறைய இருக்குன்னா அசிடிட்டி ஆகாத உணவுகளை சாப்பிடணும். ஓகே. புளிச்சு போன உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஓகே. புளிப்பை தவிர்த்துக்கணும். ஓகே. சரிங்களா? பாலை தவிர்த்துக்கணும். ஓகே. சரிங்களா? நெய், மோர், தயிரெல்லாம் சாப்பிடலாம், பால் மட்டும் வேண்டாம். அந்த சுச்சுவேஷன்ல இன்னும் அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். ஓகே. சரிக்காது. அதனால பித்தம் அதிகமா இருக்கு. பாலை ஊத்தினா இன்னும் கொஞ்சம் பித்தம் ஜாஸ்தியாமே தவிர குறையாது. சரி, புரிஞ்சுட்டீங்களா? அப்படியே பால் தான் எனக்கு இருக்குன்னா நல்லா ஐஸ் போட்டு ஜில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அசிடிட்டி குறையும். ஓகே. சூடா குடிக்க கூடாது. சூப்பரான டிப்ஸ் டாக்டர். சரிங்களா? இப்போ பயங்கரமா டிராவல்ல இருக்க, ஒண்ணுமே கிடைக்கல, பயங்கர அசிடிட்டியா இருக்குன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு, அப்படியே செட்டில் ஆயிடும். ஓகே. ஒரு மில்க் ஷேக் நல்லா சில்லுன்னு குடிச்சு பாரு, அப்படியே செட்டில் ஆகும். சூப்பர். ஓகே டாக்டர். சரிங்களா? சரி. உணவை மருந்தா மாத்திக்கணும். டாக்டர் அந்த வீடியோல பால் சாப்பிடுறாருன்னா இது இப்படி சாப்பிடணும். ஓகே. அப்ப இது பிரயோஜனப்படும். புரியுது. புரிஞ்சுட்டீங்களா? இப்படி செஞ்சு பாருங்க. இப்போ இந்த இளம் வயது பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணிட்டு வேலையே செஞ்சிருக்க மாட்டாங்க. காலேஜ் போயிட்டு வந்து, ஸ்கூல் போயிட்டு வந்து டயர்டா இருக்கு உடம்பு. ஏன் அந்த மாதிரி? மூளைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. மூளை டயர்ட் ஆயிடுச்சு, உடம்பு டயர்ட் ஆகல. ஓகே. புரிஞ்சுட்டீங்களா? மூளை டயர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனாலதான் அவன் டயர்ட் ஆகிறான். அப்போ அவன் தண்ணி ஒழுங்கா குடிச்சிருக்க மாட்டான். டீஹைட்ரேஷன் நமக்கே தெரியாது. ஓகே. ஒரு மனிதர் நல்லா புரிஞ்சுங்க மக்களே. 20 கிலோ வெயிட் இருக்கீங்களா, 1 லிட்டர் தண்ணி. 80 கிலோ இருந்தா 4 லிட்டர் தண்ணி உட்காந்து பொறுமையா குடிக்கணும். அப்பதான் டீஹைட்ரேஷன் ஆகாது. 80 கிலோக்காரன் 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சா உனக்கே தெரியாம மசில் வலி வரும். ஓகே. டீஹைட்ரேஷன்னால. ஓகே டாக்டர். ஒரு அம்மா வந்துச்சு, உடம்பு ஃபுல்லா வெடிச்சு தாரா, 65 வயசு, ரத்தம் ஊத்துது, எரியுது, கத்துது. அந்த அம்மா 6 வருஷமா அப்போலோலையும் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிருக்கிறாங்க, எல்லாம் மருத்துவம் பண்றாங்க, சரியாகவும் திருப்பி வந்துருது. ஓகே. என்கிட்ட சொன்னாங்க, நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொன்னேன், உடம்புல தண்ணி சத்தே இல்லைம்மா, எவ்வளோமா தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டேன். அந்த அம்மா மிஞ்சி போனால் ஒரு 50-55 கிலோ இருப்பாங்க. காலையில் ஒரு 200 ml சுடு தண்ணிங்க, சாயந்தரம் ஒரு 200 ml சுடு தண்ணிங்க.
வெறும் 400 ml. சரி, இந்த அம்மாவுக்கு தண்ணி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த அவங்க குடும்பத்தை கூப்பிட்டேன். இந்த அம்மாவுக்கு தண்ணி தான் பிரச்சனை, வேற பிரச்சனையே இல்லை, நான் மருந்தை கொடுக்க மாட்டேன், தண்ணி மட்டும் கொடுங்க. 3 வாரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு கொடுத்தாங்க. 3வது வாரம் சுத்தமா கியூர். சூப்பர் டாக்டர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையாலுமே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இதுதான் உண்மை. ஓகே. எல்லா சோரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்கும் காரணம் தண்ணீர் இல்லை. நம்ம உடம்புல லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இங்க ஆரம்பிச்சு எல்லா உடம்பு ஃபுல்லா இருக்கும். அங்க தண்ணி இல்லாதனால லிம்பாட்டிக் சிஸ்டம் ஃபுல்லா பிளாக். கழிவுகள் வெளியில போகாது. போகலன்னா என்ன ஆகும்? ஸ்கின் வழியா வரதுக்கு முயற்சி பண்ணும். எந்த இடத்துல பிளாக் இருக்கோ, சின்ன எக்ஸாம்பிளுக்கு கை காமிக்கல, இப்ப இந்த இடத்துல பிளாக் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல ஸ்கின் டிசீஸ் வரும். ஓகே. அப்போ யார சரி பண்ணணும்? தண்ணியை குடிச்சு அந்த லிம்பாட்டிக் நோட்ஸை க்ளீன் பண்ணணும். ஓகே. க்ளீன் பண்ணிட்டா அந்த ஸ்கின் டிசீஸ் அதுல வெளில போயிடுவான். தண்ணி குடிக்கிறது வெளியில போறதுக்கு வழி இல்ல. நாம இப்படி வந்து பாக்குறேன் இந்த போர்சஸ் வழியா. ஓகே. மூத்திரங்கிற போர்சஸ் வர முடியல, என்னால ஸ்கின் வழியா வரும். புரியுது. நம்ம என்ன செய்வோம்? ஸ்கின் டாக்டர் போய் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி தேய்ச்சிருவோம். நீ உள்ளே கடை வெளில வராத. நான் என்ன சொல்றேன்? உள்ள சரி பண்ணி விட்டுருவேன் நான் லிம்பாட்டிக் சிஸ்டத்தை. தண்ணியை குடிச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் சரியா போடும். we do psoriasis கேஸ் எல்லாம் பாக்குறோம். கியூரே பண்ணிடுறோமே. அருமை டாக்டர். கியூரே எக்ஸிமா சரி பண்றோமே. கியூரே இல்ல அப்படிங்கிறது தான் கிடையாது. இத க்ளீன் பண்ணிட்டு லங்ஸ்ல இருக்க கன்ஜெக்ஷன் சரி பண்ணிட்டீங்கன்னா, நீரோட்டம் கரெக்டா ஆயிடுச்சுன்னா no skin disease. சூப்பர் டாக்டர். வலிகளுக்கு வந்து வலியை வந்து ஆரம்பத்திலே அறுத்து விட்டுறணும். வலியை நீ விட்டுட்டீங்கன்னா அந்த வலி உன்னை வந்து வாழ்க்கையை மாத்திவிடும். புரியுதுங்களா? புரியுதுங்க டாக்டர். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து சொல்றபடி கேட்டாங்கன்னா, ஸ்கின் டிசீஸ்க்குன்னு ஒரு மருந்து மாத்திரைகள் தேவையில்லை. ஓகே. நீரே மருந்து. அருமை. இப்போ ஸ்கின் டிசீஸ் உள்ள பாத்தீங்கன்னா ட்ரையா இருப்பாங்க. ஆமா. வயல் பாத்தீங்கன்னா பசுமையா இருக்கும் எப்போ நீர் இருக்கிறப்போ. ஆமா. வெயில் காலத்துல வறண்டு போயிடும். என்ன செய்யும்? மாவா கொட்டும். ஆமா. அதேதான் உடம்பு. உடம்பு வயல் ஒண்ணு. நீ மண்ணால் செய்யப்பட்டவன். மண்ணால் செய்யப்பட்ட மண்ணுக்கு தான் போய் சேருவா கடைசியா. கண்டிப்பா. அப்ப மண்ணுக்கு தண்ணி இருந்தா செழிப்பா இருக்கும் உடம்பு. சரிங்களா? நீ உன் உடம்புக்கு நான் இப்ப நீ ஒரு 65-70 கிலோ இருப்பீங்க. 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுல எவ்வளவு குடிப்பீங்க? குடிப்பேன் 2 லிட்டர். பாக்கி 1 லிட்டர் லேக்கு. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் லேக்குன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பாருங்க, கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆகும்? உடம்பு ஸ்கின் ரேஷஸ் வந்துடும். பாதிக்கும். நல்லாவே பாதிக்கும். கண்டிப்பா. புரிஞ்சுட்டீங்களா? புரியுது டாக்டர். இதெல்லாம் செய்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா. இந்த இன்ஃப்ளமேஷன் இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, இந்த உடம்பு ஸ்கின் டிசீஸ்னால வரவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நீர் முத்திரை போடலாம். ஓகே. நீர் முத்திரைனா தெரியும், நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க, இந்த 2 இதுவும் போட்டீங்கன்னா தெரியும். நீர் உடம்புல கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீர் முத்திரை போட்டா தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் அப்படி வைக்கிறேன், சரி, இப்படி வந்துருச்சுன்னா உடம்புல நீர் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இதுவே இப்படி பண்ணும்போது இந்த நேரா இது மாதிரி இருக்கணும். ஓகே. இப்படி இருந்துச்சுங்களா உடம்புல நீர் இருக்காது, கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எங்கள்கிட்ட வர பேச சொல்லுவாங்கன்னா, நான் தண்ணி நிறைய குடிக்கிறேன், வச்சு பார்த்தா இண்டிகேட்டர் தெரிஞ்சு போயிடும். தண்ணி இல்லங்கிறது பாடி இண்டிகேட்டரே காட்டி கொடுத்துரும். போய் சொல்ல முடியாது, யோ சொன்னையா பாத்தியா அப்படின்னா, பாரு இல்லைன்னு. சார் இதுக்கு அதுதான் சம்பந்தமே இருக்கு. தண்ணியை குடி போட்டா அடுத்த 15 நிமிஷம் சரியாயிடும். சூப்பர் டாக்டர். அப்ப ஈஸியான வழி. கண்டிப்பா. முத்திரை போட்டு உடம்புல இருக்கிற தண்ணி இருக்கா பாத்துக்க. கண்டிப்பா. நல்ல மக்களே, ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க இதை போட்டு பாருங்க, இப்படிதான் இருக்கும். சில பேருக்கு இதே வரல, இது ஒட்ட வரல, அவ்வளவு டீஹைட்ரேஷன் இருக்கு. புரியுது டாக்டர். முத்திரை சொல்லி கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கு அடுத்த பயன்படுத்தணும். எந்த விஷயத்துக்காக இதை செய்யணுங்க பார்க்கணும். இப்ப உடம்பு வலி ஜாஸ்தியா இருக்கு, எந்த சொல்ல மருந்து மாத்திரையில இல்ல, பிரச்சனை இல்ல, இந்த அபான முத்திரையை போடுங்க. அபானன் முத்திரையை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உடல் வலி அப்படியே ஒரு 15 நிமிஷம் குறைய ஆரம்பிக்கும். ஓகே. மோஷன் போலியா? அபான முத்திரை போடுங்க. ஓகே. கக்கூஸ்ல உட்காந்துட்டு முக்குவோம்ல, அபான முத்திரை போட்டு 10 நிமிஷம் கிளியர். சூப்பர் டாக்டர். ரொம்ப அருமையான நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்க வீடியோ முழுக்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாங்களே எங்களை சரி செய்யறதுக்கான நிறைய வழிமுறைகள் சொல்றீங்க. இதுக்கப்புறம் பாருங்க. கண்டிப்பா டாக்டர். சரியா? எனக்கு மட்டும் இல்ல, நம்மளோட வியூவர்ஸ்க்கும் நிறைய வந்து
யூஸ்ஃபுல்லான தகவல் தான் உங்களோட வீடியோ பார்த்தா கண்டிப்பா. அதாவது நேர்களே, முத்திரை என்பது அருமையான ஒரு மருத்துவம். நல்லா புரிஞ்சுக்கங்க. முத்திரையை கத்துக்குங்க. நிறைய பேர் சொல்லி தராங்க. கூகுளில் நிறைய இருக்கு. எந்த பிரச்சனைக்காக இந்த முத்திரை போடலான்னு கேட்டிங்கன்னா கூகுள் சொல்லும். இப்போதான் சாட் ஜிபிடி வந்துருச்சே, ஜெமினி இருக்கு, கூகுள் ஜெமினியை கேளு, உன் வாழ்க்கையை மாற்றும். எந்த முத்திரை போட்டால் நான் குணமாகுவேன். ஹார்ட்டுக்கு முத்திரை இருக்கு, கண்ணுக்கு முத்திரை இருக்கு, சளிக்கு முத்திரை இருக்கு, எல்லாத்துக்கும் முத்திரை இருக்கு. இப்போ இந்த எனக்கு எடுக்கிற கேமரா உமன் எடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரமா சிந்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த முத்திரையை போட சொன்னேன். போட்ட என்ன ஆச்சுமா? ஜஸ்ட் லைக் 2 மினிட்ஸ்க்குள்ள எனக்கு வந்து ரன்னிங் நோஸ் நின்று போச்சு. எக்ஸாக்ட்லி. Thank you so much. இதை விட என்ன வேணும்? 2 செகண்டுக்கு முன்னாடி சிந்திக்கிட்டே இருந்தாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க அவங்க வீடியோ எடுக்கும் போது. ஏம்மா இந்த முத்திரையை போடுமான்னு போட்டாங்கன்னு சரியா போச்சு. என்ன நண்பர்களே, தயவுசெய்து நிறைய விஷயத்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. முதல்ல எண்ணங்கள் வந்து ஒரு வியாதி நமக்கு வந்துருச்சுன்னா அந்த வியாதிக்கு பின்னாடியே நிற்காதீங்க, சரிங்களா? ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். உங்கள் எண்ணங்களையே வந்து இறைவன்கிட்ட கேட்கும்போது கூட, இறைவா என்னை ஆரோக்கியப்படுத்து, என்னை ஐஸ்வர்யப்படுத்து, என்னை ஆனந்தப்படுத்துங்கிற வார்த்தையை கேளுங்க. அங்கே போயிட்டு கடவுளே முருகா என் ஜுரத்தை காப்பாற்று, என் சுகரை காப்பாற்றுன்னு கேட்காதீங்க தயவுசெய்து. முருகனை வேண்டு, அல்லாஹ் வேண்டு, ஜீசஸை வேண்டு, யாரை வேண்டாலும் என்னை ஆரோக்கியப்படுத்து, என்னை ஐஸ்வர்யப்படுத்து, என்னை ஆனந்தப்படுத்துன்னு சொல்லி பாருங்க. இந்த வேத மந்திரம் இன்னொரு மந்திரத்தையும் சொல்லித்தரேன். உடல் ரொம்ப பாதிச்சிருக்கா, எனக்கு கேன்சர் இருக்கா, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா, ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். இறைவா என்னை மன்னிப்பாயாக, சாண்டிங் பண்ணுங்க, நிறைய பேசிட்டே இருங்க. இறைவா மன்னிப்பாயாக, இறைவனுக்கு நன்றி. பல பேர் சொல்றதே இல்லை. இறைவன்கிட்ட கேட்குறோம், எல்லாத்தையும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். உனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தது இறைவன், திங்கிற சோறு கொடுத்தது இறைவன், உன்னை பிறப்பா ஆக்குனது இறைவன். அவனுக்கு நன்றி சொல்றது இல்லை. நன்றிகளை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையோட தரத்தை மாற்றிக்கிங்க. புரியுதுங்களா நண்பர்களே? எண்ணத்தை மாற்றுங்க, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். என்ன மேடம்? கண்டிப்பா. ஆர் யூ ஹாப்பி வித் சார்? ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட நேயர்கள் நிறைய பேருக்கு வந்து நீங்க சொன்ன எல்லா தகவலும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க மருத்துவம் மட்டும் இல்லாம ஆன்மீகத்திலயும் எங்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. ஆன்மீகம் இல்லைன்னா மருத்துவமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா சார். புரிஞ்சுட்டீங்களா? என்னுடைய மருத்துவமே இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதா. நான் ஒரு 30 வருஷமா மெடிடேஷன்ல இருக்கேன். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இயற்கை பதில் சொல்லும். அதை தான் நான் பேசுறேன். உங்களோட ப்ரிப்பரேஷன் ஏதாவது பேசுறேன், நான் கேட்கும் போதே பேசுறேன். எதுவுமே இல்ல. ஏதாவது படிச்சு பார்த்தானா? சில பேர் படிச்சு பேசுறாங்களா? அது மாதிரி பாக்குறேன்னா இல்லைங்க சார். நான் என்ன பேசுனேன்? நான் என்ன பேசுறேன்னா இறைவன் சொல்லி கொடுக்கறத நான் சொல்றேன். கண்டிப்பா அதான் உண்மை. கண்டிப்பா நம்ம ஒரே ஷாட் ஒரே டேக் எடுக்கிறோம். இந்த எல்லா டேக்குமே அப்படிதான் நம்ம எடுக்கிறோம். ஒரே டேக், கண்டிப்பா சிங்கிள் டேக். நம்ம எழுதி வச்சு படிக்கிறது இல்ல. கொஸ்டின் மட்டும் எடுத்து கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். இவ்வளவுதான். அப்போ நான் ஆத்மாத்மா சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பா சார். அது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பயன்படும். பயனுள்ளதா பயன்படுங்கிறதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா சார். அதான் சுயநலமும். கண்டிப்பா. சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ.